ஐடிஆர்எஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா போய் நினைக்கிறீங்க. நீங்கள் யூடியூபரா? நீங்கள் யூடியூப்பில் வந்து மோட்டோ விளாகிங் கண்டென்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்களா? நானும் ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் பண்ணுறத எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணணும். ஹாப்பியான மூமெண்ட்ஸு எல்லாத்தையுமே நான் வந்து யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறீங்க. ஆமாம், அதுக்கு வந்து எனக்கு வந்து சரியான கேமரா இல்லை, மைக் இல்லை. ஸோ அதுக்கான பட்ஜெட் என்கிட்ட இல்லை. ஸோ அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கானது தான். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறந்துடாமல் நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துருக்கீங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மறந்துடாமல் பெல் பட்டன் அமைக்க வச்சுங்க. அப்படின்னா நான் போகிற வீடியோ நம்ம தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க நான் வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து நான் ஒரு பொருள் ஆர்டர் போட்டேங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, மொபைலுக்கான மவுண்ட். இது வந்து ஜஸ்ட் 200க்கு 250K கிடைக்குங்க. நான் வந்து அமேசான்லேருந்து ஆர்டர் போட்டிருக்கேன். எனக்கு வந்து லோக்கலில் வந்து இது கிடைக்கல. ஆல்மோஸ்ட் வந்து காஸ்ட் வைஸ் அதிகமாக சொன்னாங்க. ஸோ அமேசான்லேருந்து நான் இதை ஆர்டர் போட்டு வாங்கிட்டேங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா போயாவில் வந்து M1 சீரியஸ்னு சொல்லி ஒரு பைக் ஒன்று ஆர்டர் போட்டேங்க. இது ஏன் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மொபைல் வந்து மோட்டோ விளாகிங் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாங்க. அதுக்கோசரம் வந்து நான் வாங்கினேன். இது வந்து ஆன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1300க்கு வந்துச்சுங்க. நான் வந்து லோக்கலில் எலக்ட்ரிக்கல் கடையில் கேட்டு பார்த்தேன். திண்டுக்கல்லில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு வந்து 800க்குள்ளே முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குங்க. இப்போ கூட நான் அதை வச்சு தான் பேசிகிட்டு இருக்கேன். இதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு மறந்துடாமல் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சரி ஓகே ப்ரோ, நீங்கள் வந்து மோட்டோ விளாகிங் பண்ணுறீங்க. மோட்டோ விளாகிங்கில் இந்த மைக் எப்படி இருக்குன்னு தானே கேட்குறீங்க. வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க நான் இது வந்து எப்படி நான் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காமிச்சிடுறேன். ஸோ அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஹெல்மெட் வச்சுருப்பீங்க. ஒரு பிடிச்ச ஹெல்மெட் ஏதாவது ஒன்று வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ஹெல்மெட் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சர்லேருந்து ஹெல்மெட் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஹெல்மெட் நான் எடுத்துக்கிட்டேன். இங்கே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். மவுண்ட் இந்த பொசிஷனில் வச்சுக்கலாம். இந்த பொசிஷனில் மொபைல் அப்படி வச்சுட்டு நம்ம வந்து ஷூட் பண்ணிட்டு போகிறோம். நம்ம வ்ளாகை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இல்லை எனக்கு வேணாங்க, எனக்கு வந்து வெர்டிக்கலாக வச்சா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஹரிசாண்டலில் வச்சுக்கோங்க. ஹரிசாண்டலில் வைக்கிறது வந்து எவ்வளவோ பெட்டருங்க. ஏன்னா வந்து நம்ம ரைட் பண்ணும்போது வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்தமாரி வந்து லாக் பண்ணிக்கோங்க. இந்தமாரி இருந்துச்சுன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, கீழே வந்து லூஸ் பண்ணிங்கன்னா லூஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. பார்த்துக்கிங்களா? அவ்வளோதான் செட்டப்பு. ஓகேங்க, ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, இந்தமாதிரி பவுச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பவுச்சை வந்து ஜஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா மைக் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்களா, இதுதான் மைக்கு. ஃபுல் செட்டப் கொடுத்துருப்பாங்க. இது எந்த வயர் இருக்குன்னு தான் நினைக்கிறீங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. இது வந்து நான் வந்து எதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நின்று ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ இந்தமாரி பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஜஸ்ட் ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஒரு கேமரா யூஸ் பண்ணுற மாரி ஒரு பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம தேவையில்லை, நம்ம தேவையான மட்டும் பேசுவோம். ஸோ ஓகேங்க, என்னடா நீங்கள் ஆக்ஷன் மாரி இருக்குது, இது எப்படி தான் வந்து நம்ம வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணுறதான்னு கேட்குறீங்க. நம்ம மொபைலில் வந்து இப்போ வந்து ஆக்ஷன் டைப்பில் வரதில்லை. ஸோ அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்கின கடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கின கடையிலையோ இல்லை அமேசான்லேயோ பார்த்தீங்கன்னா சீப் மெஸோ ஒரு 20 ரூபீஸ்க்கு இந்த மாதிரி அடாப்டர் இருக்குங்க. டைப் சி அடாப்டர் வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக வந்து உங்களோட மொபைலில் வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணி வைக்க வயர் இந்த லென்த்தான வயரை வந்து எப்போ நம்ம ஹெல்மெட்டில் வைக்கிறது, நம்ம டிஸ்டர்பன்ஸாக இருக்காதா அப்படின்னு தானே கேட்குறீங்க. இருங்க, நான் அதையும் உங்களுக்கு வந்து செக் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு. வயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பின்னாடி நான் வச்சுருக்கேங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வந்து தெரியுதுல்ல, இது கூட நான் மொத்த வயர் வந்து பின்னாடி சுற்றி வச்சுருக்கேன். இங்கே ஏன் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே வைக்கும்போது வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தமாரி 2 வயர் வந்து வெளியே எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மைக் இருக்க மாதிரியும், ஒரு சைடு வந்து மைக் இருக்க மாதிரியும், ஒரு சைடு வந்து நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணுற அந்த கேபிள் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம மைக்கை வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஒரு வெல்க்ரோ ஸ்டிக்கரை வச்சு ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து இந்த ஏர் நாய்ஸ் எதுவுமே கேட்காது. உங்களோட வாய்ஸ் வந்து கிளியராக இருக்கும். ஸோ மொபைலில் அதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மோட்டோ விளாகிங் ரெடிங்க.
ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மொபைல் மோட்டோ விளாகிங்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, மறக்காம கூடவே அந்த பெல் பட்டன் தட்டி விட்டு போயிருங்க. ஓகே, இதோட நான் அந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா, பாய் பாய்.